கண்ணு துடிச்சிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல. பிரபாகரன் ஹாய் அக்கா. ஹாய். சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலை, வெளியில் போயிட்டு வந்தோம். ஸோ செம்மையாக தலை வலிக்குது, அதனால் வந்துட்டு சேனல் 5 மினிட்ஸ். ஓகே, டீ குடிச்சிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? பரவாயில்லையே, 3 பேர் வந்துட்டீங்க. பாண்டிய நாட்டு சிங்கம் ஹாய் அக்கா. ஹாய், லைக் பண்ணிட்டேன், தேங்க்யூ. இல்லைக்கா, இனிமேல் தான். டைம் ஆகிடுச்சுல்ல, சாப்பிடலாம்ல. நான் எப்போவுமே ரெகுலராக 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படி தான் சாப்பிடுவேன். ஆனால் ஒரு 3 நாள் மட்டும் கண்டினியூவாக சாப்பிட்டேன். 2 மணிக்கெலாம் சாப்பிட்டேன், 2-2:30க்கெலாம் சாப்பிட்டேன். குட் ஆஃப்டர்நூன் முட்டைக்கண்ணி சிஸ்டர். வயிறு வலிக்கும், கொலை பண்ண போகிறேன் உங்களை. குட் ஆஃப்டர்நூன் அண்ணா. நான் நினச்சேன் நான் எப்படி லைவ் போட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வருவீங்க அப்படின்ட்டு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வயிறுலாம் வலிக்காது, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, நான் வந்துட்டு டீ குடிக்கிறேன். ஸோ எனக்கு சாப்பாடே இல்லைனாலும் 24 மணி நேரமும் டீ வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும், அப்படி இருக்கும். எப்படி இருக்கீங்க அக்கா, சாப்பிட்டீங்களா? பாண்டிய நாட்டு சிங்கம் நான் இன்னும் சாப்பிடலை, வெளியில் போயிட்டு வந்தேன். ஸோ வந்ததும் டீ, இன்னும் சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்னக்கா சரியாக லைவ் போடுறதில்ல, என்னாச்சு? பாண்டிய நாட்டு சிங்கம் உங்களுக்கு தெரியும்ல, லைவ் வந்தாவே ரொம்ப கேவலமான பேட் கமெண்ட் வருது. சத்தியமாக என்னால் அதிலிருந்து வெளியிலே வர முடியல. அப்படி நான் என்ன பண்ணேன்? தப்பாக வீடியோ போட்டால் தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, இது வரைக்கும் நான் தப்பாக சின்னதாக கூட வீடியோ போடவும் மாட்டேன். அதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கூட அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் ரீடேக் தான் போவேன், மறுபடியும் வீடியோ எடுத்து தான் போடுவேன். ஸோ அப்படி பண்ணக்குள்ளே ரொம்ப பேடாக பேசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிட்ருக்கு, பார்க்குறீங்களா எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயமாக இருக்குது வீட்டில் இருக்கவே. வீடு கிச்சன்லாம் ஃபுல்லாக விரிசல் விட்டு சமைக்கவே பயமாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக ஓதங்காற்று நிற்கிது. இந்த பாருங்களா, மண்ணு தரையிலலாம் இருக்கும். என்ன மாதிரியா அக்கா நீங்கள்? ஆமாம், பாண்டி சிங்கம் நீங்களும் டீ பைத்தியமா? நானே என்ன பாவ பண்ண தெரியல, இப்படி சின்ன பட்டுட்ருக்கேன். உடம்பு பரவாயில்லையா கீது? பரவாயில்லண்ணா, உங்களுக்கு தான் தெரியும்ல, 2 நாள் நல்லா இருப்பேன், 3ஆம் நாள்லாம் பேன் போயிடுவேன். அது அதுதான் நான் வாங்கிட்டு வந்த வரம். ஸோ அது எதுவும் பண்ண முடியாது. எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த என்னது ஒயர் இருக்குல்ல, அது வச்சு தானே மோட்ரு. ப்ளவுஸ் தைக்கல, ஆனால் கண்டினியூவாக 3 நாள் ப்ளவுஸ் தைச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன். டீ ஃபினிஷ். லித்திக் சாமியானா டீ ஃபினிஷ். ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? மெமோரிஸ் ஆர். ஹாய், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாண்டிய நாட்டு சிங்கம் சோசியல் மீடியான்னு வந்தால் அப்படி தான் அக்கா இருக்கும். ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம், ரீச் ஆகணும். நான் நான் இதெல்லாம் தாண்டி தான் வரணும். கண்டிப்பாக நானும். வெளிச்சம் உங்களுக்கு தெரியுதா? எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்குது. அங்கே தான் சரி லைவ் போட்டேன். பாப்பா டிவி பார்த்துட்ருக்கு. பிளேஸ் பார்க்குறீங்களா? இது இதான் வழி, எங்கள் வீட்டு வழி. இது படல் எங்கள் தாத்தா செஞ்சாங்க. எங்கள் தாத்தா செஞ்ச படல் பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்கும். அவர் இந்த வயசில் செஞ்சது பெரிய விஷயம். ஸோ அதனால் எங்கள் தாத்தா செஞ்ச படல். எங்கள் பாட்டி இறந்ததுக்கப்புறம் அவர் உளி சுற்றியே கையால் எடுத்ததே கிடையாது. இந்த 3 இயர்ஸில் அவன் ஃப்ரெண்டு ஓடுறான். ஸோ